இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்எம்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐசிடி கான்செப்ட் வந்து ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி எஸ்எம்சி எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. பட் இதை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோர்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எஸ்எம்சி மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இதை எடுத்துட்டோங்கிறதுக்காக இது நல்லா கேட்க நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக அகைன் இதுக்கு ஸ்விட்ச் ஆகாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த கோர்ஸ் நீங்கள் பர்டிகுலராக எனக்கு எஸ்எம்சி அவ்வளோவா ப்ராஃபிட்டபுளாக என்னால் பண்ண முடியல, எனக்கு செட் ஆகலை, ஸோ நான் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி மாடல் பார்த்துட்டு உடனே போய் என்ட்ரு ஆகாதீங்க. ஓகேங்களா? ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் நிறையா பண்ணுங்கள். ஓகேங்களா? பேக் டெஸ்ட்னால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஜஸ்ட் ஃபைன் பண்ணிட்டீங்க, ஒரு 2-3 இடத்துல ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அது பேக் டெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 1 இயருக்கு 2 இயருக்கு அந்த மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண முடியும். அது மேலே உங்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஒரு நாள் எஸ்எல் அடித்தாலும் இன்னொரு நாள் தைரியமாக அதையே நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபுல் கோர்ஸையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? டெமோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரியல் மணி அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்எம்சியும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். நான் இந்த கோர்ஸில் சொல்கிறது ஐசிடிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் எஸ்எம்சி வச்சு பண்ணிங்கன்னா அதையே பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, கோர்ஸில் நம்ம ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கில் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கில் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கில் ஜோன் அந்த டைமை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் நான் எடுக்க போகிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் அந்த டைமில் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ கில் ஜோனுங்கிறது ஒன்றுமே இல்லை, டைம் தான். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் கில் ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ட்ரேடிங் வியூவோட செட்டிங்ஸ் போயிட்டு நியூயார்க் லோக்கல் டைம் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? UTC -4 நியூயார்க்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. ஓகே, இது வந்து வேறு எதுலையாவது இருந்தது அப்படின்னா நான் சொல்ல போகிற எல்லாமே மாறி போயிடும், டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க, நியூயார்க்கோட லோக்கல் டைம் மாற்றிக்கோங்க. ஓகே, ட்ரேடிங் வியூவோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு. ஓகே, மாற்றிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து கில் ஜோன் சொல்கிறேன். ஒவ்வொரு செஷனுக்கும் கில் ஜோன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏசியாவோட கில் ஜோன் சொல்கிறேன். 7 PM to 9 PM. ஓகேங்களா? ஏசியாவோட கில் ஜோன் வந்து 7 PM to 9 PM. எல்லாமே நான் சொல்ல போகிற எல்லாமே நியூயார்க்கோட டைம் பேஸ் பண்ணது தான். ஸோ ஓகேங்களா? அதுக்காக தான் இதை மாற்றிக்க சொன்னேன், மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லண்டனோட கில் ஜோன் வந்து 2 AM to 5 AM. ஓகே, 2 AM to 5 AM. அதே மாதிரி நியூயார்க்கோட கில் ஜோன் வந்து 7 AM to 10 AM. ஓகே, ஸோ இதுதான் கில் ஜோன்ஸ். ஓகே, நீங்கள் எந்த செஷனில் ட்ரேட் பண்ணாலும் இந்த கில் ஜோன் டைம் பீரியட்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ணோம் ஐசிடி கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கு இந்த கில் ஜோனுக்குள்ளே உங்களுக்கு ட்ரேட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த கில் ஜோன் இல்லாமல் உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எனி ஸ்ட்ராட்டஜி ஓகே கிடைச்சிது அப்படின்னா ஐசிடி கான்செப்டை பொறுத்தவரை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஏசியாவோட கில் ஜோன் வந்து 7 PM to 9 PM. லண்டனோட கில் ஜோன் வந்து 2 AM to 5 AM. நியூயார்க்கோட கில் ஜோன் வந்து 7 AM to 10 AM. ஓகே, அதே மாதிரி நியூயார்க்குக்கு வந்து 2 செஷன் இருக்கும். ஓகேங்களா? AM செஷன் ஒன்று, PM செஷன் ஒன்று. ஓகே, மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் 2 செஷனாக இருக்கும். ஸோ இதில் நோ ட்ரேட் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது வந்து 12 to 1. ஓகே, அந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து லஞ்ச் டைம் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த டைமில் நிறையா மேனிப்புலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அக்யூமுலேட் ஆகும், நிறையா ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 12 to 1 வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் PM செஷனில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 1 to 4:30 நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? 1 PM to 4:30 PM. ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே நியூயார்க் டைமில். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க.